ஒரு பெண்ணின் வரதட்சணை கொடுமை. புறநகர் பகுதியில் வசித்து வந்த கீதா இளம் வயதில் தான் இழந்த தாயின் நினைவுகளுடன் தந்தையுடன் வாழ்ந்து வந்தாள். கல்லூரியில் கணினி அறிவியல் படித்து வந்த அவள் தன் எதிர்காலத்தை பற்றி அழகான கனவுகள் கண்டிருந்தாள். ஆனால் அவளது வாழ்க்கை பாதையை மாற்றியது ஒரே ஒரு நிகழ்வு, அவளது திருமணம். கீதாவின் தந்தை ஒரு ஓட்டுநராக பணிபுரிந்தவர். அவருக்கு தன் ஒரே மகளுக்கு நல்ல திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசை. ஊரில் புகழ்பெற்ற தொழிலதிபர் குடும்பத்துடன் திருமணம் நிச்சயமானது. ஆனால் மணமகன் குடும்பத்தினர் 50 சவரன் தங்கம், 10 லட்சம் ரூபாய் மற்றும் ஒரு கார் வரதட்சணையாக கேட்டனர். மகள் வாழ்க்கைக்காக என்று கீதாவின் தந்தை தன் சொந்த வீட்டை அடமானம் வைத்து அனைத்து சேமிப்பையும் செலவழித்தார். திருமணம் ஆடம்பரமாக நடந்தேறியது. ஆனால் இது தொடக்கம் மட்டுமே. திருமணமான முதல் நாளில் இருந்தே கீதாவின் வாழ்க்கை நரகமாக மாறியது. மாமனார் மாமியார் அவளை விலை கொடுத்து வாங்கிய சாமான் போல் நடத்தினர். ஒவ்வொரு நாளும் புதிய பண கோரிக்கைகள். உன் அப்பா இன்னும் 5 லட்சம் கொடுக்கவில்லையே, என் மகனுக்கு புதிய கார் வாங்கி தர வேண்டும், எங்கள் வீட்டு விரிவாக்கத்திற்கு பணம் தேவை என்று கூறி மிரட்டினர். ஒரு நாள் இரவு கீதாவின் கணவன் குடித்துவிட்டு வந்து, உன் அப்பா இன்னும் பணம் அனுப்பவில்லையா என்று கேட்டான். அவள் மறுக்க அவன் அவளை அடித்தான். அடுத்து என்ன நடந்தது என்பதை கீதா இன்னும் நினைத்தால் கைகள் நடுங்குகின்றன. அந்த இரவு அவளுக்கு முதல் அடி, ஆனால் கடைசி அடி அல்ல. 8 மாதங்கள் இந்த கொடுமைகளை சகித்த கீதா ஒரு நாள் தன் பழைய கல்லூரி நண்பரின் உதவியுடன் வீட்டை விட்டு ஓடினாள். ஒரு பெண்கள் காப்பகத்தில் தஞ்சம் புகுந்தாள். அங்கு அவளுக்கு சட்டப்படியான உதவி கிடைத்தது. இன்று கீதா ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்கின்றாள். வரதட்சணை எதிர்ப்பு இயக்கத்தில் சேர்ந்து தன்னை போன்றோருக்கு உதவுகின்றாள். ஆனால் அவளது உடலில் உள்ள வடுக்கள் போலவே மனதிலும் ஆழமான வடுக்கள் உள்ளன. இந்த கதை நம் சமூகத்தில் கொடூரமான முகத்தை வெளிப்படுத்துகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பெண்கள் வரதட்சணை கொடுமைகளால் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த பழக்கத்தை எதிர்க்க நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். ஒரு பெண்ணின் மதிப்பு அவள் குடும்பம் தரும் பணத்தில் அல்ல, அவளது திறமைகளிலும் பண்புகளிலும் உள்ளது என்பதை நாம் உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வரதட்சணை என்ற கொடிய வழக்கத்தை ஒழிப்போம். பெண்களின் கண்ணீரை துடைப்போம். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.